தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது அனுமனுடைய சிறப்பினை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்குண்டான பதிவுகள் பலவற்றை நான் இதுவரை போட்டுள்ளேன். ராமாயணம் என்பது ஒரு காலத்தில் சிலர் எதிர்த்திருக்கிறார்கள். அதை எரித்துவிட வேண்டும் என்றும் அவர்கள் ஆர்ப்பரித்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய தேசியவாதியாக இருந்த வாவேசு ஐயர் அவர்கள் சொன்னார்கள், ராமாயணத்தில் எந்த பகுதியை வேண்டுமானாலும் எரித்து விட்டு போகட்டும், ஆனால் இந்த வாலி வதம் என்கின்ற ஒரு பகுதியையும் அதே போல வீடனன் இரணியனுடைய வாழ்க்கையை பற்றி சொன்ன அந்த பகுதியுமாவது பத்திரமாக எங்காவது ஒழித்து வைத்து விட்டால் சிறப்பாக இருக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு சிறப்பான பகுதியாக விளங்கக்கூடிய அந்த வாலி வதத்தை முழுமையாக விட்டு போவதற்கு எனக்கு மனதில் இஷ்டமில்லை. அதனால் அதில் கொஞ்சமாவது பார்த்துவிட வேண்டும், முழுமையாக இல்லாவிட்டாலும் கொஞ்சமாவது பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த பகுதியை பற்றியும் கொஞ்சம் பேச வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். சுக்கிரீவன் மிகப்பெரிய துணையாகிய ராமனோடு சேர்ந்து கொண்டு சண்டைக்கு வருகிறான். அதை பார்த்துவிட்டு தாரை என்பவள் தன்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய வாலி இடத்திலே சொல்ற, நீ இப்பொழுதெல்லாம் சுக்கிரீவனோடு சண்டைக்கு போவது அவ்வளவு சரியாக படவில்லை எனக்கு. ஏனென்றால் அவனுக்கு இத்தனை நாள் பயந்து கொண்டிருந்த சுக்கிரீவனுக்கு ஏதோ ஒரு பலமான துணை கிடைத்திருக்க வேண்டும். அதனால்தான் அவன் உன்னோடு சண்டைக்கு வருகிறான், அதை கவனித்துக்கொள் என்று எச்சரித்து பார்க்கிறாள். அப்பொழுது ராமனுடைய பெருமையை வாலியும் சொல்லுகிறான். இந்த போர் என்பது எனக்கும் என்னுடைய தம்பிக்கும் இடையிலே நடக்கக்கூடிய ஒரு போர். ராமனானவன் தம்பிக்காக தன்னுடைய ஆட்சியை விட்டு கொடுத்து விட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மகா பெரிய மனிதர். அப்படி இருக்கும்போது அவன் இந்த அண்ணன் தம்பி சண்டைக்குள் உள்நுழைந்து போரிடுவானா என்று எனக்கு தெரியவில்லை என்று வாலி சொல்கிறான். தம்பீர் அல்லது தனக்கு வேறு உயிர் இம்பரின் இலது என்று எண்ணி ஏய்ந்தவன் எம்பியும் யானும் உற்று எதிர்ந்த போரினில் அம்பு இடை தொடுக்குமோ அருளின் ஆழியான் என்று அவன் குறிப்பிடுவான். ஆனால் கால வித்தியாசத்தின் காரணத்தினாலே ராமன் மறைந்திருந்து வாலியை கொன்று விடுகிறான். அப்பொழுது தன்னுடைய மார்புக்குள்ளே எந்த விதமான அம்பும் நுழையாத அளவுக்கு வலிமை உடையவனாக நான் விளங்குகின்ற பொழுது என்னுடைய மார்புக்குள்ளாகவும் அம்பை விட்டு அது நுழைந்திருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு அதை பிடுங்கி பார்க்கிறான் வாலி. அந்த அம்பிலே ராமன் என்கின்ற நாமம் இருப்பதை பார்த்துவிட்டு ஆச்சரியப்படுகிறான். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கணலும் தனிப்பெறும் பதத்தை தானையை இம்மையே எழுமை நோக்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமன் தன்னை கண்களில் தெரிய கண்டான் என்று கம்பன் பதிவு செய்கிறான். தம்பியை தவிர தனக்கு வேறு எந்த விதமான உயிரும் இல்லை என்று எண்ணக்கூடிய அளவுக்கு தம்பிமார்கள் மேலே அத்துணை அளவுக்கு அன்பு வைத்திருக்கக்கூடிய ராமன் எய்த அம்பா என்னை தொலைத்து விட்டது என்று எண்ணி ராமனை பார்த்து சில கேள்விகள் கேட்கிறான் வாலி. மிக அருமையான பகுதி இது. அவ்வளவு சுலபத்திலே எதிர்வாதம் பண்ண முடியாத ஒரு அற்புதமான பகுதி. அவன் கேட்குறான், ஏப்பா நீ எவ்வளவோ பெரிய தியாகசீலன், தம்பிக்காக எல்லாவற்றையும் துறந்து விட்டு நீ காட்டுக்கு வந்திருக்கிறாய். உன்னுடைய குடும்பத்திலே வாய்மை இருக்க வேண்டும்,
மரபு மாறாமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் பேசக்கூடிய மிக பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவன் நீ. அப்படி கொடுத்தும் கூட அந்த ஆட்சி பொறுப்பிலே தான் இருக்க மாட்டேன், நீதான் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய பரதனுடைய தம்பியா நீ? மற்றவர்கள் செய்யக்கூடிய தீமையெல்லாம் தடுத்து நிறுத்திவிட்டு நீங்களே அந்த தவறை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதோ? நீ என்னப்பா தர்மத்தை காப்பாற்றுகிறாய்? வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனோ நீ? பரதன் முன் தோன்றினாயே, தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்கன்றாமோ? தாய்மையும் அன்றி நட்பும் தர்மமும் தழுவி நின்றாய் என்று மிகச் சிறப்பான முறையிலே கேள்விக்கணைகளை வாலி ராமன் மீது தொடுக்கிறான். ஏன் இப்படி ஆயிட்ட நீ? ஒருவேளை உன்னுடைய மனைவியை நீ இழந்து இருக்கிற காரணத்தினாலே உன்னுடைய மனம் தடுமாறிவிட்டால் கோயில் தர்மம் உங்கள் குலத்து உதித்தவர்களுக்கெல்லாம் ஓவியத்தை எழுத உண்ணா உருவத்தாய் உடைமை என்றோ? ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தினை போரும். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நீ மனைவியை இழந்து விட்ட காரணத்தினாலே தடுமாறி இருக்கின்றாயா என்று கேட்கிறான். நாங்கள் அரக்கர்கள் அல்லது வானர்கள் தவறு செய்தால் அதை நீ தட்டி கேட்பாய். இப்படி நீ இருப்பதாக இருந்தால் எப்படி மிகச்சிறப்பான ஒரு தன்மையெல்லாம் காப்பாற்றப் போகிறாய்? அரக்கர் ஓர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறு ஓர் குரக்கு இனத்து அரசை கொல்ல மனுநெறி கூறிட்டோம். மனுநெறிகளை கூறியிருக்காப்பா? யாரோ ஒரு ராட்சசன் உன்னுடைய மனைவியை தூக்கி கொண்டு போய்விட்டான் என்பதற்காக வானர அரசை கொல்வதற்கு உனக்கு என்ன உரிமை உண்டு? எந்த அளவிலே அது நியாயம், தர்மத்தை சார்ந்தது என்று கேள்வி கேட்கிறான். அரக்கர் ஓர் அழிவு செய்து கழிவறையில் அதற்கு வேறு ஓர் குரக்கு இனத்தை அரசை கொல்ல மனுநெறி கூறிட்டோ? நீங்கள் எப்பவுமே மனுநெறி பிரகாரம் ஆட்சியை நடத்தவர்களாயிற்று. அதில் சொல்லியிருக்கேன், இரக்கம் எங்கு உகுத்தாய் என்பால் எப்பிழை கண்ட. நான் என்னையா தப்பு பண்ணினேன்? பறக்கழி இது நீ பூண்டால், நீயே இப்படி நடந்துண்டா புகழை யார் பறிக்கற்பாரார்? புகழ் என்ற ஒரு தன்மையை யாரப்பா காப்பாற்ற போகிறாங்க? ஒழுக்கம் என்பதும் நேர்மை என்பதெல்லாம் நியாயம் என்பதெல்லாம் எளியவர்கள் தானே? அவர்கள்தான் இதை கடைப்பிடிக்க வேண்டுமா? வலியவர் செய்தால் இதையெல்லாம் கேள்வியை கேட்கக்கூடாதா? மெலியவர் பாலதேயோ ஒழுக்கமும் விழுமம் தாமும். வலியார் மெலிவு செய்தால் புகழென்றி மசைகின்றாமோ? வலிமை உள்ளவன் தப்பு செஞ்சால் அது ரொம்ப நியாயமோ? இந்த ஒழுக்கம், நேர்மை, நியமம் என்பதையெல்லாம் எளியவர்களுக்குத்தானா? நீ இருந்திருந்தும் போய் சுக்கிரீவனை துணையாக கொண்டிருக்கிறாயே, உனக்கு யாருடைய துணையுமே தேவையில்லையே. நீ என்ன நியாயம் செய்தாய் என்று எனக்கு தெரியவில்லை. அரசன் ஆணையிட்டான், சித்தி கேட்டாள் என்பதற்காக உன்னுடைய தம்பிக்கு நீ அரசை கொடுத்து விட்டு அங்கே போய் ஒரு விதமான நியாயத்தை செய்தாய். இங்கு என்னிடமிருந்து அரசை பறித்து என்னுடைய தம்பிக்கு கொடுக்கிறாய். இது என்ன ஒரு நியாயம்? உனக்கு என்ன சுக்கிரீவனை போன்றவனுடைய நீ துணை கொள்ள வேண்டும்? அவனையா உனக்கு துணையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும்? உனக்கு யாருடைய துணையும் இல்லாமல் என் தனித்து நிற்கக்கூடிய ஆற்றல் உடையவனாக இருக்கிறாயோ, உனக்கு எதற்காக அவனுடைய துணையை போய் நீ ஏற்றுக்கொண்டாய்? கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவா, பெற்ற தாதை பூட்டிய செல்வம் ஆங்கே தம்பிக்கு கொடுத்து போந்து நாட்டு ஒரு கர்மம் செய்தாய். எம்பிக்கு வரதை நல்கி காட்டு ஒரு கர்மம் செய்தாய். கர்மம்தான் இதன் மேல் உண்டு. இதுக்கு மேல் நீ ஏதாவது தர்மமாக முறையில் நடக்கப் போகிறாயா? இந்த காட்டில் இருந்து கொண்டு என்ன நியாயம்னு நீ பேசுகிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. ரெண்டு பேர் சண்டை போட்டால் இருவரும் உன்னை பொறுத்தளவரை இருவரும் சமம்தான். அப்படி இருக்கும்பொழுது ஒருவர் பக்கமாக நின்று கொண்டு அதுவும் மறைந்து நின்று நீ அம்பு எய்தி என்னை கொண்டு இருக்கிறாயே, என்ன நியாயம் என்று மிகச் சிறப்பான வாதங்களை வைக்கிறான்.
இது எந்த வகையில் நியாயம்? இதில் வீரம் இருக்கிறதா? இதில் ஏதாவது விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா? உன்னுடைய அரசாட்சிக்கு நான் எந்த வகையிலாவது இடையூறாக இருக்கிறேனா? இது எந்த வகையில் நியாயம்? வீரம் என்று, விதி என்று, மெய்மையின் வாரம் என்று, நின் மண் உயிருக்கு, நின் மண்ணினுக்கு என் உடல் பாரம் என்று. நம்ம ரெண்டு பேருக்குள் எந்த விதமான சண்டையும் கிடையாது, பகையும் கிடையாது. பகை என்று பண்பு ஒழிந்து ஈரம் என்று இது என் செய்தவாறு நீ என்று தன்னுடைய கேள்விக்கணைகளால் ராமனை துளைத்தெடுக்கிறான். நீ வாலியை கொன்று விட்டாய் என்றால் எண்ணுகிற இல்லை, நீ நீதியை கொன்று விட்டாய் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை ராமனிடத்திலே தொடுக்கிறான் வாலி. அப்பொழுது ராமன் வாலிக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். உன்னுடைய அரசை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தினாலே சுக்கிரீவன் எதுவும் செய்துவிடவில்லை. உள்ளே குகைக்குள் சென்று நீண்ட நேரம் போரிட்டும் கூட யாரும் வெளிவராமல் இருக்கிற காரணத்தினாலேயும் இரத்தம் வழிந்தோடி குகையின் வழியாக பாய்ந்து வருகின்ற ஒரு காட்சியை பார்த்துவிட்டு, ஒருவேளை மாயாவிதான் உன்னை கொன்று விட்டானோ, அப்படியென்றால் மாயாவி வெளியே வந்து மற்ற வானர குலத்திற்கும் இடையூறு செய்வான் என்று அஞ்சித்தான் அவன் குகையின் வாசலை மூடுகின்ற ஒரு அளவிலே மிகப்பெரிய பாறையை கொண்டு வந்து அந்த குகையை அடைத்து வைத்தானே தவிர உன்னுடைய அரசை கைப்பற்றி கொண்டு தான் வாழ வேண்டும், அரசனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் துளிக்கூட சுக்கிரீவனுக்கு இல்லை. அந்த விஷயங்களை முழுமையாக உன்னிடத்திலே நீ வெளியே வந்ததுக்கு பின்னாலே உன்னிடத்திலே விளக்குகிறான். இருந்தாலும் அவனை அடித்து தொகைத்து விட்டு அவனுடைய மனைவி உரிமையை என்பவளையும் நீ எடுத்துக்கொண்டு விட்டாய் என்றெல்லாம் பதில் கூறி பார்க்கிறான் ராமன். ஆனால் வாலி சொல்கிறான், இந்த கற்பு நிலை என்பதையெல்லாம் உங்களைப் போன்ற மனிதர்களுக்குத்தான் பிரம்மன் வைத்தாரே தவிர எங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்ற நியதியைத்தான் பிரம்மன் வைத்திருக்கிறான். அதனாலே நான் உரிமையை எடுத்துக்கொண்டதில் எந்த விதமான தவறும் இல்லை என்று எதிர்வழக்காடுகிறான் வாலி. அப்பொழுது ராமன் சொல்லுவான், அப்பா, மனிதன் என்றோ மிருகம் என்றோ அவனுடைய நடத்தை வைத்துத்தான் தீர்மானிக்க முடியுமே தவிர அவன் பிறப்பினாலே தோற்றத்தினாலே அதை கணக்கிட முடியாது என்று தன் தரப்பு வாதத்தை வைக்கிறான் ராமன். தக்க இன்னன தகாதன இன்ன என்று ஒக்க உன்னலராகின் உயர்ந்துள்ள மக்களும் விலங்கை பார்ப்பதற்கு மனிதர்களைப் போல இருந்தாலும் அவர்கள் தகாத செயல்கள் செய்வார்களே, ஆனால் அவர்களையும் மிருகங்களாகத்தான் கருத வேண்டுமே தவிர சரியான முறையிலே விலங்குகளும் நடக்குமானால் அவர்கள் மனிதர்களைப் போன்றவர்களாகவே கருத வேண்டும் என்று தன்னுடைய தரப்பு வாதத்தை ராமன் வைக்கிறான். அது சரி, வாலி தன்னுடைய கேள்வி கணைகளை தொடர்கிறான். என்னதான் இருந்தாலும் மறைந்து கொள்வது என்பது எப்படி நியாயம் என்று கேட்கும் பொழுது அதற்குண்டான பதிலை வீடனன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ராமன் இரக்கமே உருவானவன். அவன் முன்னாலே நீயும் வந்து எதிர்ந்து தன்னை காப்பாற்று என்று நீ கேட்பாயானால் அப்பொழுது உன்னையும் காப்பாற்ற வேண்டிய கட்டாய சூழலிலே நிற்க வேண்டியிருக்கும். ஆனால் முதலிலேயே வாக்கு கொடுத்து விட்டோம் சுக்கிரீவனுக்கு. அவனை காப்பாற்றுவதாகவும் அவனுக்கு இந்த அரசை தருவதாகவும் நாங்கள் முதலிலேயே வாக்கு கொடுத்து விட்டோம். அதனாலே ஒரு தர்ம சங்கடமான நிலையை வர வேண்டாம் என்ற காரணத்தினாலே தான் உன்னை மறைந்து நின்று கொன்றான் என்றவுடன் மனம் மாறி வாலி கேட்டுக்கொள்கிறான். ஐயா, நீ செஞ்சது சரிதான்.
இனி ஹனுமனை உன் கையிலே இருக்கக்கூடிய அம்பு போல நினை, வில் போன்று நினைக்க வேண்டும். இனி எந்த காரணத்தை கொண்டும் சுக்ரீவனை அண்ணனுக்கு எதிராக போரிட்டு வென்றான் என்ற ஒரு பெயர் வராதபடிக்கு பார்த்து கொள்கின்றேன், கேட்டுக்கொள்கிறான் என்கின்ற அளவிலே இந்த வாலி விதத்தினை இத்துடன் முடித்துக்கொண்டு அடுத்த பதிவினை அடுத்த முறை வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று விடைபெற்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன்.